வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண அனர்த்த நிதி தொடர்பில் சந்தேகம், வெளிப்படைத்தன்மை அவசியம். கஜேந்திரகுமார். யாழில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோர் பட்டியல் பாதியாக குறையும் சாத்தியம். அனர்த்த முன்னெச்சரிக்கையில் தமிழ் மொழி புறக்கணிப்பு ஏன்? பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். அவசரகால சட்டத்தால் தவறுகள் நடக்காதாம், வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத். தையிட்டியில் போலீசாரின் அராஜகம், சிங்கள பௌத்த அடக்குமுறையை ஆணித்தரமாக கூறி நிற்கின்றது. போலீசாரின் நடவடிக்கை எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் வடகிழக்கு பருவமழை வலுப்பெறுகின்றது, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசிடமிருந்து இலங்கைக்கு பெருந்தொகை நிவாரணப் பொருட்கள். அர்ச்சுனா எம்பியை கடுமையாக சாடிய இளங்குமரன் எம்பி. நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. மல்வத்து பீட மகாநாயக தேரரை சந்தித்த ஜனாதிபதி அனுர. தொடர்பன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்து மகா விகாரைக்கு விஜயம் செய்து மல்வத்து மகாநாயக அதி வணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவ ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெற்றுள்ளது. தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக தேரரிடம் விளக்கியதுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. டித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக தமிழக அரசு பெருந்தொகையான நிவாரணப் பொருட்களை அனுப்புகின்றது. டித்வா புயலின் தாக்கத்தால் இலங்கையின் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உடனடி உதவி அளிக்கும் நோக்கில் தமிழக அரசு இந்த நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. மருத்துவ பொருட்கள், குடிநீர், உலருணவுப் பொருட்கள், தங்கம், கூடாரங்கள், போர்வைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்த நிவாரண கப்பல் தமிழக அரசின் ஒருங்கிணைப்பில் இலங்கை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையில் அங்குள்ள மக்களை ஆதரிக்கும் விதமாக இரு நாடுகளின் நட்புறவையும் மனிதாபிமான உணர்வையும் வலுப்படுத்தும் இந்த உதவி நடவடிக்கை பரவலாக பாராட்டப்படுகின்றது. இந்த பேரிடரில் உயிரிழந்தோருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்திருந்தார். மேலும் இலங்கை மக்களின் துயரை துடைக்க தமிழக அரசு முழுமையான உதவிகளை மேற்கொள்ளும் என்றும் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை அனுப்ப ஆணையிட்டுள்ளார். அதனடிப்படையில் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து இன்று சனிக்கிழமை இலங்கை நோக்கி பெரிய அளவில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து அனுப்பும் கப்பலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் கொடியசைத்து அனுப்பி வைத்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 950 தொன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு தேவையான அளவு கூடுதல் நிவாரண உதவிகளையும் வழங்க தயார் நிலையில் இருப்பதாக அரச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுப்பெற்று வருகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மத்திய சப்ரகமுவ, ஊவா, மடவேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நாளை அதிகாலை பனியுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் கடற்பிராந்தியங்களில் மழை நிலைமையானது திருகோணமலை முதல் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு, காங்கேசந்துறை வரையிலான கரையோர கடற்பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையிலான கரையோர கடற்பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் கடற்பிராந்தியங்களில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து மாறுபடும். காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை இருக்கும்.
புத்தளம் முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசுந்தரை வரையிலும், காலை முதல் மாத்தறை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் உள்ள கரையோர கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வரையிலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நிலையானது புத்தளம் முதல் காங்கேசுந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையிலும் உள்ள கரையோர கடற்பிராந்தியங்களில் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பகுதிகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கலாம். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும். தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மிகவும் கொந்தளிப்பான கடல் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையை வைத்து அரசியல் செய்து நாடாளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் யாழ்ப்பாணத்துக்கு பாதிப்பில்லை என்று குறிப்பிட்டு அந்த மக்களையே தூற்றித் திரிகின்றார் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கோ அல்லது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையோ பார்க்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தராது அந்த மக்களை கைவிட்டு கொழும்பில் புலம்பெயர் தேசத்தின் பணத்தில் அதிசொகுசு மாடி வீட்டில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புலம்பெயர் தேச உறவுகளுக்கே நன்றி தெரிவிக்க வேண்டும். சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனையை வைத்து அரசியல் செய்து நாடாளுமன்றம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அப்படிப்பட்டவர்தான் தற்போது யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறுகின்றார். யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்போது அந்த மக்களை தூற்றியும் கேவலப்படுத்தியும் திரிகின்றார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சிகளோ அவர்களின் நிகழ்ச்சி நிரல்களோ தெரியாது. இதன் பக்கவிளைவுகளை அவர் வெகு விரைவில் உணருவார் என தெரிவித்துள்ளார். பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள். உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை. கல்விக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அந்த வகையில் கொடுத்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனபத பேதமின்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகிறோம், அந்த மழை நேரங்களில் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த உணர்வு இன்றைய இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிகிறது. கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்பமே தங்கள் வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்படுவது என்று மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து அதிசொகுசு வீட்டில் புலம்பெயர் தேச காசில் இருந்து அதிசொகுசு வீட்டில் மாடியில் நின்று அவர் நிம்மதியாக இருக்கின்றார். அதை நான் வீடியோவாக பார்க்கிறேன். அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பெயர் தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும். அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாட்டார். அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை. செல்லாதவர் தான் சொல்லுகிறார் யாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. யாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு யாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார், கேவலப்படுத்தி திரிகிறார். இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை. அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில். அதே நேரம் நாங்கள் பக்கபலம் இல்லை, அமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். உண்மையாகவே அவர் மலையகத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். மலையகத்தில் சேவை செய்யும் போது என்ன உத்வேகம் அவருக்கு ஏற்படும். ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த உறவு. அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம். யாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து யாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார். ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள். ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார். இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பெயர் தேசத்தில் இருந்து கூட பலர் உதவி செய்திருந்தார்கள். உணவுப் பொருட்களாக கட்சிக்காரர்களை தந்திருந்தார்கள். நாங்கள் சென்று விநியோகித்திருந்தோம். ஆனால் கட்சி காரியாலயத்தில் அந்த உணவு போதி ஒரு பாசல் கூட இல்லை. நான் வழங்கும் போது எங்கள் சகோதர உறுப்பினர்கள் சொன்னேன், எங்கட கட்சி காரியாலயத்துக்கு தான் நிவாரணம் தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே சாப்பிடுவதற்கு கூட எங்கள் கட்சி காரியாலயத்தில் உணவுப் பொருட்கள் இல்லை. நாங்கள் மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண் விரயம் செய்யவில்லை. மக்களுக்கு என்று வந்த நிதியை மக்களுக்கு கொடுக்க. அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், போடுகிறார்கள். அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுவதாகவும் இதனால் இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இயற்கையனத்த பாதிப்புகளின் போது அந்த பாதிப்புகளை குறைப்பதுவே அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பல வாரங்களுக்கு முன்னரே பாதிப்பு வருமென்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் ஏன் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அரசாங்கம் தேடி பார்க்க வேண்டும். உயிரிழப்புகளை குறைத்திருக்கலாம். இதனால் அந்த தேடலை செய்ய வேண்டும். இதேவேளை இந்த அனர்த்தத்தில் வடக்கு மாகாணத்தில் பாதிப்பு ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருந்தாலும் கிளிநொச்சி, வவுனியா, மன்னாரில் அதிகமாக இருந்தது. ஜாலில் மிக குறைவான பாதிப்புகள் இருந்த இடத்திலேயே முன்னுரிமை வழங்கப்பட்டு கூட்டங்கள் நடந்தன. வடக்கு மாகாணத்தில் மற்ற மாகாணங்களில் இந்த கூட்டங்கள் நடக்கவில்லை. ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை திட்டத்தை நடத்துவதற்கு வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் விரும்பவில்லை. ஜாழ்ப்பாணத்தில் 14,459 வீடுகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக 361 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் நாங்கள் ஆழமாக யோசித்தால் நெடுந்தீவில் 2024 ஆண்டில் 893 வீடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இருக்கின்றது. ஆனால் 1216 வீடுகள் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஒதுக்கீடு கோரப்பட்டுள்ளது. அந்த வகையில் 30 மில்லியன் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சில முரண்பாடுகள் உள்ளன. இந்த நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்று கூறவில்லை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் இதில் ஊழல் நடக்கக்கூடாது. இதனால் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். சுனாமி காலத்தில் நடைபெற்ற அனர்த்தங்களை தாண்டியும் போராட மோசமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்த ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த அனர்த்தங்களோடு இந்த அனர்த்தங்களை ஏதோ ஒரு வகையிலே குறைத்து அதனுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்குரிய போதிய அனுபவம் இருக்கின்றது. அப்படி இருக்கவும் தான் நான் முன்வைக்கின்ற விமர்சனம் வடமாகாணத்திலே பாதிப்புகள் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவில் பாதிப்புகள் வடமாகாணத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் ஏனைய நாட்டினுடைய பிரதேசங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சற்று குறைவாக இருந்தாலும் கூட அந்த அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக பலத்த விமர்சனங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மிகவும் குறைவாக பாதிப்பு அடைந்த ஒரு இடத்துல தான் முன்னுரிமை வழங்கி அந்த கூட்டங்கள் நடைபெற்றது. வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் நடைபெறவில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் யாழ்ப்பாண கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர் என்ற வகையில் அவருடைய தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துல உண்மையிலே வடமாகாணத்துடைய ஆளுநருடைய ஏற்பாட்டிலே மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைமையிலே பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தனால அந்த கூட்டம் குழம்பினார். அப்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் ஒன்று நடத்துவதற்கு அரசாங்கம் அதை விரும்பவில்லை. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் விரும்பவில்லை. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்குவோம். ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் என்றவர் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்துறை அரசாங்க அதிபர் போதிய அளவு அனுபவம் அவரிடம் இருக்கின்றது. அவருடைய ஒரு தலையீட்டால் தான் உண்மையிலே இந்த மற்ற மாவட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடைபெற்ற. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சது. ஏனென்றா அந்த கூட்டத்தில் நானும் நேரடியாக கலந்து கொண்டான். அதில் கணிசமான எதிர்ப்பு அரசு மட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்தில், உதாரணத்துக்கு மன்னார் மாவட்டத்திலையும் வவுனியாலையும் முல்லைத்தீவிலையும் இருந்து பேசினவர்கள் எங்களோட கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, இல்லாட்டி தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்ல, இல்லாட்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் அல்ல, அரசு தரப்பின்ற உறுப்பினர்களும் அரசு நிர்வாகிகள். அவர்கள் கதைச்சு இந்த விஷயங்களை பதிவு செய்யறதுக்கு வெளிக்கிட்ட இடத்துல அவர்களை மட்டம் தள்ளி அந்த கூட்டத்தை மட்டப்படுத்தினது தான் மிச்சம். அந்த வகையில் நான் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேணும். யாழ்ப்பாணத்தில் ஒட்டுமொத்தமாக 14,459 வீடுகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த 25,000 ரூபாயை ஒதுக்க வேணும் என்று சொல்லி 361 மில்லியன் 475,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேணும். என்றால் 2024 ஆண்டு நெடுந்தீவை எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே,
பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து 893. ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில் வீடுகள் பாதிக்கப்படைஞ்சிருக்கிறதாக வந்து கோரி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து 1216 வீடுகள். அந்த அடிப்படையில் வந்து 30 மில்லியன் 4 லட்சம் 30 மில்லியன் 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. ஆகவே நான் அதுக்காக வந்து இந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வந்து வழங்கக்கூடாது நான் சொல்ல வரையில் கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்தே ஆகணும் மாற்று கருத்தில். ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது, பாதிப்பில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நான் இந்த அரசாங்கத்திடம் வந்து தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது பத்திரிகையிலும் வந்து இருக்கிற விஷயம், இது நான் எந்த அறிவில் வந்து கதைக்கிற விஷயங்கள் இல்லை. யாழ் தினக்குரல்லையும் வந்து உதயன் பத்திரிகையிலையும் வந்து இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து இந்த விபரங்கள், இந்த பாதிப்புண்டு குறிக்கப்பட்ட 14,459 பேர்களுடைய குடும்பங்களுடைய விவரங்கள் ஒவ்வொரு பிரதேச மட்டத்தில் வந்து அந்தந்த பிரதேச செயலகத்தில் வந்து அந்த பெயர் பட்டியல் எல்லாத்தையும் வெளியிட வேணும். அது அவசரமாக செய்யணும். என்னடா திங்கக்கிழமை வந்து இந்த 25,000 ரூபா ஒதுக்கப்பட போகின்றது. ஆகவே அரசாங்கம் வந்து இந்த விடயத்தில் வந்து கவனம் எடுத்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும். என்னென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊழல் நடைபெறுவது பாதிக்கப்படாதவர்களுக்கு வந்து காசு போய் சேர்க்கிறதும் பாதிப்படைகிறவர்களுக்கு வந்து காசு போய் சேராமல் இருக்கிறதும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நான் பொறுப்போடு சொல்லுகின்றேன் வந்து இதில் தேசிய மக்கள் சக்தியுடைய தலையீட்டும் இந்த விபரங்கள் தவறாக நிரப்புவதற்கு வந்து தலையீட்டும் இருப்பதாக வந்து நான் பொறுப்போடு வந்து சொல்லுகின்றேன். இந்த சபைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கின்ற அந்த வகையில் வந்து உங்களுடைய அரசாங்கத்துடைய நேர்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு தயவு செய்து இந்த விவரங்கள் அனைத்தையும் அவசரமாக வெளியிட சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். இறுதியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய கட்சி இந்த வரவு செலவு திட்டம் 3வது வாசிப்பில் வந்து ஒரு வாக்கெடுப்பை கோரும். எங்களை பொறுத்தவரையில் வந்து பாதுகாப்புக்கும் அதோடு வடகிழக்கிலே வழங்கப்பட்ட நிதியுடைய பற்றாக்குறை சம்பந்தமாகவும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் அந்த எங்களுடைய ஒரு வாக்கெடுப்பை நாங்கள் கோருவோம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி. யாழ் மாவட்ட செயலகத்தினால் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கான கொடுப்பனவு பட்டியல் எண்ணிக்கை பல்வேறு தரப்பினர்களின் அழுத்தங்களின் காரணமாக அரைவாசியாக குறையும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக 14,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவு செய்யப்பட்டு தலா 25,000 ரூபாய் வீதம் சுமார் 36 கோடி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட செயலக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் அதிகளவிலான மழைவீழ்ச்சியோ அல்லது உயிரிழப்புகளோ இல்லாத நிலையில் வீடுகளுள் வெள்ளம் புகுந்ததாகவும் கிணறுகளை சுத்தம் செய்வதற்குமாக சுமார் 14,459 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு 36 கோடியே 14,75,000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் தேவை என்ற மாவட்ட செயலகத்தின் பட்டியல் வெளியானது. இந்த நிலையில் குறித்த எண்ணிக்கை தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்விடயம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலும் எதிரொலித்தது. இழப்பீடு பெறுவதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் பிரதேச செயலக ரீதியாக காட்சிப்படுத்தப்படாமல் அவசரமாக வங்கிக் கணக்குகள் பெறப்பட்டமை தொடர்பில் செய்தியை வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பிரதேச செயலகங்களில் பிரதேச செயலாளர் தலைமையில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தால் வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கான கொடுப்பனவு பட்டியலின் எண்ணிக்கை அரைவாசியாக குறையும் சாத்தியம் உள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழும் சிங்களமும் அரச கரும மொழியாக இருக்கின்ற போதும் அனைத்து முகாமைத்துவ குழுவின் முன்னெச்சரிக்கை அறிவித்தல்களின் போது தமிழ் மொழியில் அவை வெளிவருவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட டெத்வா புயல் மற்றும் பெருவெள்ள அனர்த்தம் காரணமாக இறந்த சகல உறவுகளுக்கும் எனது அனுதாபங்களையும் அவர்களின் குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களின் பாதுகாப்புக்காக சாலையை வெட்டும் போது 5 கடற்படையினரும் உயிரிழந்திருந்தனர். அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அனைத்து நிலைமைகளின் போது ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் மிகவும் நேர்த்தியாக பணியாற்றினர். இதன்போது கிராம சேவையாளர்களுக்கு இடையூறுகளும் நடந்துள்ளன.
பரந்தன் இந்து மகாவித்தியாலயத்தில் மக்கள் பணியை செய்து கொண்டிருந்த கிராம சேவகர் பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டுள்ளார். இது மிகவும் மோசமான காரியமாகும். மேர்வின் சில்வாவுக்கு பின்பு இவ்வாறானதொரு பாராளுமன்ற உறுப்பினரால் அரச உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளமையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இது தொடர்பில் சபையினால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். மலையகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றேன். அங்கு மக்களை சந்தித்த போது அவர்கள் மிகவும் கவலையுடன் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். இது மிகப்பெரிய அனர்த்தம். இந்த அனர்த்த தொடர்பில் அரசாங்கம் மீது பழி சொல்லவில்லை. இலங்கையின் அனர்த்த குழுவின் அறிக்கை தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலுமே வெளியிடப்படுகின்றது. கொழும்பிலிருந்து வெளியிடப்படும் அறிக்கைகள் தமிழில் வெளியிடப்படவில்லை. நாட்டில் தமிழும் சிங்களமும் அரச கர்ம மொழியாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் மொழியில் இந்த அறிவித்தல்கள் வரவில்லை. மக்களுக்கு சரியாக அறிவித்தல்கள் செல்லவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுனாமி வந்த நாட்டிலே சுனாமிக்கான கண்டுபிடிப்பதற்கான பல வழிகள் தொடர்பிலே ஆராயப்பட்டது. 2006ஆம் ஆண்டிலே இந்த புயல் மழை தொடர்பான ஒரு டாடாரை கொண்டு வருவது பற்றியும் ஆராயப்பட்டிருக்கிறது. அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இவ்வாறு ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் வந்திருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரன் காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள். இயற்கையை அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்பது விடுதலை புலிகளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது. இயற்கையை நீ அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய். இது விடுதலை புலிகளுடைய காலத்திலே எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரசுரம். மரங்களை தரிக்காதீர்கள், இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காடுகளை பேணுங்கள் என்பது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது. அதற்காகத்தான் மிகப்பெரிய வனவள பிரிவையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவ்வாறு மரங்களை கூட நட்டார்கள். ஆனால் யுத்தத்துக்கு பிறகு அவ்வளவு மரங்களையும் பின்னர் வந்த அரசாங்கம் தன்னுடைய படைகளை வைத்து அறுத்தே சென்று விட்டார்கள். இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய கோபம் இன்றைக்கு இலங்கையிலே மிகப்பெரிய அளவிலே இந்த அனர்த்தத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கம் கட்டப்படுகிற பொழுது கூட ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுக்கு ஒரு பொறியியலாளர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு மிக ஆபத்தானது. ஆனால் அரசியலுக்காக அவர் செய்தார் என்று எழுதுகிறார்கள். சரிவுளைகளுக்கு அப்பால் நீர்த்தேக்கங்கள் தேவை, மின்சார உற்பத்திகள் தேவை. ஆனால் இயற்கையை நாங்கள் தடுக்கிற பொழுது, இயற்கையை மீறுகிற பொழுது அதனுடைய சீற்றம் எவ்வளவு தூரம் மக்களை பாதிக்கிறது என்பதை இன்றைய நாட்டின் நிலைமை சொல்லுகின்றது. ஆனால் இதில் ஒரு விடயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் இந்த இயற்கைக்கான பேரிடர்களை சரியான முறையில் இலங்கையிலே கையாள்வதற்கான ஒரு அமைப்பு இயங்கவில்லை, சரியாக சொல்லப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்பட்டது. ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்ட இந்த அறிக்கைகளிலே தனி சிங்களம், தனி ஆங்கிலம். ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இங்கே இருக்கின்றவர்களை நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே மிக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களும் சரி, சிங்களர்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, பரங்கியரும் சரி, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அரச கர்ம மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சிங்களமும் இருக்கிறது. சிங்களமும் தமிழும் அரச கர்ம மொழி. ஆனால் தமிழ் மொழியிலே இந்த அறிவித்தல்கள் வரவில்லை, மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா அவர்களுடைய செவ்வியை, அவருடைய கருத்துக்களை இந்த கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் மிக உன்னிப்பாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் தெரியும், அவரை ப்ரமோட் பண்ணி பிரதீபராஜா அவர்களுடைய கருத்துக்களை வைத்துத்தான் மக்கள் தீர்மானிக்கிறார்கள். காரணம், கடந்த 4 ஆண்டுகளாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள், அவர் சொல்லுகின்ற செய்திகள் அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறது. அவர் இந்த பேரிடர் பற்றி சொல்லியிருந்தார், ஆனால் யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை. இப்பொழுது கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நிலத்திலே இருக்கின்ற தகடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது. அது 2.5 அல்லது 2.4, 2.7 என்ற ஹெக்டரில் நடந்தாலும் கூட, அந்த ரிக்டர் அளவிலே நடந்தாலும் கூட அது சில வேளைகளில் பெருசாக மாறலாம் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். நேற்றையிலிருந்து மழை தொடங்கும் என்று சொன்னார். இன்று கூட நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமழை பெய்கிறது. ஆனால் இதை சரியாக இலங்கையில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்னும் வெளியிட தயங்குகிறது. ஏன் நாகமுத்து பிரதீபராஜா போன்ற நிபுணர்களை உள்ளீர்த்து, இலங்கையில் இருக்கக்கூடிய நிபுணர்களை வைத்து இவ்வாறான அனர்த்தங்கள் வரும்பொழுது அதனை வெளிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை ஏன் நீங்கள் சரியாக கையாளவில்லை? அவசரகால சட்டத்தால் தவறுகள் நடக்காது என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர்
விஜிதகேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், இயற்கை இனத்த நிலைமையின் போது அவசரகால சட்டத்தை அமல்படுத்திய முறைமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி அஜித் பெரேரா கேள்வி எழுப்பினார். அவசரகால நிலைமையை அமுல்படுத்துமாறு எதிர்க்கட்சியினரும் வலியுறுத்தினார்கள். அதற்கமைவாகவே அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த அவசரகால சட்டம் 1959 ஆண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் இடர் நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமையவே அவசரகால சட்டம் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்துக்குரிய ஒழுங்கு விதிகள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒழுங்கு விதிகள் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரமே அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தவறான நிலைமைகள் தோற்றம் பெறாது, தவறுகள் எதுவும் நடக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலை அடுத்தான பேரிடரில் இதுவரையான காலப்பகுதியில் 5,86,464 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தனிநபர்களின் எண்ணிக்கை 20,82,195 பதிவாகியுள்ளது. பேரிடரில் சிக்கி இதுவரை 607 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 214 பேர் காணாமல் போயுள்ளனர். அதே நேரம் 4,164 வீடுகள் முழுமையாகவும் 67,505 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் 1,211 இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 43,715 குடும்பங்களைச் சேர்ந்த 1,52,537 பேர் இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.